அனைவருக்கும் வணக்கம். போன பதிவுகளில் சிவராத்திரியை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிவராத்திரிங்கிறது அந்த லிங்கோத்பவ காலம் எப்படி ஏற்பட்டது, யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கிட்டு சுவாமி தன்னை அடிமுடி காண முடியாத அளவிற்கு விஸ்வரூபமாக சிவலிங்க திருமேனியாக இந்த உலகிற்கு அருள்பாலித்த காலம் அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பொதுவாக ராத்திரி அப்படின்னாலே நாம் கண் விழித்து கொள்வதல் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் ஜாகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். கண் விழித்து கொள்ளுதல். வருஷம் 365 நாள் இருக்குது. சாதாரண நாளில் கண் விழிக்கிறதுனா நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கண் விழிக்கிறதுங்கிறது நம்மளால் முடியவே முடியாத காரியமாக இருக்கும். மித்த நாட்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு அப்படி என்ன ஒரு விசேஷம்? சாதாரண நாளில் 4 சினிமா பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் தூக்கம் வராமல் கண் முழிச்சுக்கிட்டு நாம் இருக்க முடியும். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போய் 4 கால பூஜைகளை பார்த்துட்டு நம்மளால் ஏன் அந்த 4 காலமும் முழித்து இருக்க முடியாது? அப்படி என்ன ஒரு சிவராத்திரிக்கும் மற்ற நாட்களுக்கும் என்ன விதமான ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நாம் என்ன தான் கஷ்டப்பட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கோவிலில் 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு இருந்தாலும் அன்றைக்கின்னு நமக்கு ஒரு கண் விழிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அந்த சிவபெருமானுடைய சோதனை தான் அது. சோதனைன்னு சொன்னால் கெடுக்கிறது இல்லை, நம்மளை தூண்டுதல் செய்கிறார். எப்படி தூண்டுறாரு? பொதுவாக நம்ம இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கும் கூனி குறுகி இப்படியே உட்கார்ந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன சிவ ரகசியம் என்னென்னா, எந்த ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதுகெலும்பை நேராக வச்சுட்டு அவன் நிமிர்ந்து இருக்கிறானோ அவன் உயர்ந்த வாழ்க்கையை அடைவான் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. முதுகெலும்பு நேராக இருக்கிறவன் தான் வாழ்க்கையிலையும் முதுகெலும்பை நேராக வச்சுக்க முடியும். அன்றைய தினத்தில் முதுகெலும்பை நேராக வச்சு இறைவனுடைய நாமங்களை சிந்திக்க பொழுது தான் அந்த சிவனோட பேசக்கூடிய ஒரு அருளாற்றலானது அந்த ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. அவ்வளவு ஒரு புனிதமானது. மித்த நாட்களில் நம்மளுடைய உடம்புக்கும் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னாலும் சிவராத்திரி அன்னைக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏற்கனவே சொன்ன 5 பூதங்கள்னு சொன்னேன். நமசிவாய மந்திரங்கிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தொழிலுக்கும் பாத்தியப்பட்டது. அதுக்கு ஆதாரமே இந்த நமசிவாயங்கிறது எழுத்து தான், 5 எழுத்து மந்திரம் தான். அப்படிலாம் ஒரு அருமையை சொல்லக்கூடிய அந்த இரவு நேரமானது சிவ இரவுன்னு சொல்கிறது. அந்த சிவ இரவில் நாம் முழிச்சிருந்து சுவாமியை பூஜை பண்ணி பார்த்து அவரை நாம் கொண்டாடக்கூடிய அந்த காலத்தில் நமக்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது. தெரிஞ்சு செய்கிறது வேறு, தெரியாமல் செய்கிறது வேறு. தப்பாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும். தெரிந்து செய்யக்கூடிய பூஜைக்கு ஒரு பலன், தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு பூஜைக்கு ஒரு பலன்னு ஒரு பலன் உண்டு. அப்படி தெரியாமல் செய்யக்கூடிய பூஜையா, அது என்னது தெரியாமல் செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போனால், இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு புராணம் தான் அது. ஒரு ஊரில் ஒரு வேடன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் லுப்தகன்னு பேர். லுப்தகன் அப்படின்னு பேர். லுப்தகன் அப்படின்னு சொன்னால் தமிழில் சுந்தர சேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர சேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேடனுக்கு என்ன வேலை? பகல் பூரா காட்டில் போய் வேட்டையாடி எல்லா மிருகங்களையும் கொன்று அந்த மிருகத்தை உணவாக உட்கொள்வது தான் வேலை. அப்படி வழக்கமாக இருந்து வந்த ஒரு வேடன் அவன். அவனுக்கு பக்தின்னா என்னன்னு தெரியாது.
சிவபெருமான்னா யாருன்னு தெரியாது, உலகம்னா என்னன்னு தெரியாது, பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மான்னா என்னன்னு தெரியாது, உயிர்களை பற்றிய ஒரு அக்கறை அவனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அன்றைக்கும் அப்படி தான் பகல் பூரா தேடி பார்க்குறான். காட்டுக்குள்ள ஒரு மிருகமும் கிடைக்கல. அவனுக்கு ரொம்ப உடம்பு சோர்வாயிடுது. அன்றைக்கு பூரா சாப்பிடலை, பகல் பூராவும் சாப்பிடலை. ரொம்ப உடம்பு அசதியாகி போய் பார்க்குறான். இரவு நேரம் பொழுது அடைஞ்சிருச்சு. இந்த பொழுது அடைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவன் பார்க்குறான். பார்த்துட்டு போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறான். ஏன்னா பயங்கரமான காடு அது. இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடம். இரவு நேரங்களில் அவனால் வேட்டையாட முடியாது இல்லையா? ஆகையினால் பகல் பூராவும் வேறு எந்த விலங்கும் கிடைக்கல, அன்றைக்கு பூராவும் அவனால் சாப்பிடலை. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவனுக்கு உடம்பு சோர்வாகி ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்கார்ந்தவன் கண் அசந்துறது. கண் அசந்தவொடனே கீழே விழ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவுடனே கண் விழித்து கொண்டு அன்றைக்கி இரவு பூராவும் என்ன செய்கிறான்னா கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கான். எங்கே தூங்கினா நம்ம கீழே விழுந்துருவோமோ, காட்டுக்குள்ளே வர மிருகங்கள் நம்மளை வேட்டையாடிடுமோன்னு பயந்து அந்த மரத்துக்கு மேலேயே உட்காந்து ஒரு பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் ஒன்றொன்னா பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அதை செய்து கொண்டு வருகிறான். அந்த மேலே இருந்த மரத்தில் இருந்து உட்காந்துக்கிட்டு அந்த இலைகளை பறித்து ஒன்றொன்னா கீழே போட்டுகிட்டே வரான். அது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த காலத்தில் அந்த வேடுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு மாட்டு கொம்பு, அந்த மாட்டு கொம்பில் மாட்டை வேட்டையாடி தின்னுட்டு மாட்டு கொம்புக்குள்ளே தண்ணி ஊற்றி இடுப்பில் கட்டியிருப்பாங்க. அதை சமஸ்கிருதத்தில் சிருங்கோதகம்னு சொல்லுவாங்க. அதை சிருங்கோதகம்னு சொன்னால் மாட்டு கொம்பு, இறைவனுடைய காளை வாகனத்தை சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். அது ஒரு சின்னம். அந்த சிருங்கோதகம்னு சொல்லக்கூடிய மாட்டு கொம்பில் தண்ணி ஊற்றி இடுப்பில் வச்சுட்டு இருப்பான். இவன் மரத்து கிளையில் உட்காந்துருக்கான் இல்லையா? அந்த மரத்து கிளையில் உட்காந்துக்கிட்டு அந்த இலையை பறித்து போடும்போதெல்லாம் அந்த மாட்டு கொம்பில் இருந்த தண்ணியானது கீழே சிந்திக்கிட்டே இருக்குது. அதையே எடுத்து நடுவில் குடிச்சுப்பான், நடுவில் இடுப்பில் வைப்பான். அப்படியே அது கீழே சிந்தும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிட்டே இருக்கு. இவனை அறியாமல் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே பொழுது போயிடுது. சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் சூரிய உதயமாகுது. அப்போ இவன் அன்று இரவு முழுவதும் அவன் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்கான்? மரத்தில் உள்ள இலைகளையெல்லாம் பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான். இடுப்பில் இருந்த மாட்டு கொம்பில் இருக்கக்கூடிய நீரானது கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே இரவு முழுவதும் அந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாது அது ஒரு வில்வ மரம் என்று. அது வில்வ மரம்ங்கிறது அவனுக்கு தெரியாது. இருக்கிற இலைகள்லேயே வில்வ பத்திரம்னு சொல்கிறோம். பத்திரம்னா இலை, புஷ்பம்னா பூ. ஆக பத்திரம்னு சொல்லக்கூடியது இறைவனுக்கு உகந்த பத்திரம். அது வில்வம்னு சொல்கிறது. அந்த வில்வ பத்திரத்தை அவன் ஒன்றொன்னா பறித்து கீழே போட்டுருக்கிறது. கீழே ஒரு சிவலிங்க திருமேனி இருக்குது கீழே, மரத்துக்கு கீழே. அதை அவன் பார்க்கல. அந்த சிவலிங்க திருமேனியின் மேலே ஒவ்வொரு பில்வமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. மாட்டு கொம்பில் வச்சுருந்த தண்ணியானது என்ன பண்ணுது? அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவன் அசையும் போதெல்லாம் சிந்தி சிந்தி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க திருமேனிக்கு அபிஷேகமாக அது விழுகிறது. இவனை அறியாமல் அந்த சிவ பூஜையை அன்று இரவு முழுதும் பண்ணிட்டு வரான். அவனுக்கு தெரியாது விடிஞ்சால் நம்முடைய உயிர் போகிறது, நம்முடைய ஆயுள் காலம் முடிய போகிறது அப்படிங்கிறது அந்த வேடுவனுக்கு தெரியல. அதே மாதிரி விடிந்து போன உடனே யம தூதர்கள்லாம் அங்கே வர்றாங்க. இவனோட உயிரை கொண்டு போகிறதுக்காக வர்றாங்க. இவனுடைய உயிரை கொண்டு போவதற்காக வரக்கூடிய அந்த யமதூதர்கள் வந்த உடனே
இவனுடைய உயிரை பறிக்கும் பொழுது அங்கே சிவகணங்கள் தோன்றுகிறது. சிவ கணங்கள் அங்கே தோன்றி நீ இவனுடைய உயிரை எடுக்க முடியாது அப்படின்னு அந்த யமதூதர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணுறாங்க. யமதூதர்கள் கேட்குறாங்க, அவனுடைய ஆயுள் பாகம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் வந்து பறிக்க போகிறோம், யமன் கட்டளையிட்டு இருக்கிறாரு, அவனுடைய உயிரை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவகணங்கள் சொல்கிறது, உன்னால் அது முடியாது, இன்று முழுவதும் அவன் விரதம் இருந்து பூஜை பண்ணியிருக்கான், சிவபெருமானுடைய திருவிளையாடலில் சிவபெருமான் அவனை எங்களது சிவலோகத்திற்கு அழைத்து வர சொல்லி கட்டளை இருக்கிறார்கள், ஆகையினால நாங்கள் வந்து சிவலோகத்துக்கு தான் இவனை கூட்டின்னு போவோம், யமலோகத்துக்கு நான் அவனை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அந்த கிங்கரர்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறான். உடனே அந்த யமதூதர்களும் யமன்கிட்ட முறையிடுவதற்காக போயிடுறாங்க. இந்த சிவகணங்கள் இந்த வேடுவனுடைய உயிரை வந்து பறித்து எடுத்து இவனை ஆன்மாவோட இவனை சிவலோகத்தில் சிவனுடைய அருகில் கொண்டு போய் விடுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது? அறியாமல் செய்த சிவ பூஜை. இவன் காலையிலேருந்து விலங்கு ஒன்றுமே கிடைக்காம பசி பட்னியாக இருந்தது, அது விரதம்னு பேர். இரவு முழுக்க தன்னை ஏதாவது மிருகங்கள் கொன்றுவிடுமோ என்று பயந்து கண் விழித்திருந்தது, அது இரவு கண் விழித்தது இறைவனை பூசை பண்ணக்கூடிய ஜாமங்கள்னு பேர். அன்னைக்கு சிவராத்திரின்னு பேர். அன்றைக்கு தான் என்னது, சிவலிங்க திருமேனி உலகில் கண் வந்தது. அதற்கப்புறமா வில்வ இலையை ஒன்றொன்னா பறித்து கீழே போட்டு அது சிவலிங்க திருமேனியுடைய மேலே போய் விழுந்தது. அது பூசை என்று சொல்லக்கூடிய அர்ச்சனையாக மாறினது. தான் இடுப்பில் வச்சிருந்திருக்கக்கூடிய நீரானது, அந்த மாட்டு கொம்பில் இருந்த நீரானது அந்த சிவலிங்க திருமேனியினுடைய மேலே விழுந்து அபிஷேகமானது. பொதுவாகவே சாதாரணமாக ஒரு தண்ணியை சொம்பில் எடுத்து ஊற்றினாலே அது மிகப்பெரிய அபிஷேகம்னு சொல்கிறது. இவனும் மாட்டு கொம்பில் தண்ணி வச்சுருக்கான். மாட்டு கொம்பில் தண்ணி இருந்து அதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது கோடி கோடி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதை சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிருங்கோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிருங்கோதகத்தினால அபிஷேகம் பண்ணுறது இயற்கையாகவே இவனுடைய பயன்பாட்டுக்கு வச்சுருந்திருக்கக்கூடிய அந்த மாட்டு கொம்பில் இருக்கக்கூடிய தண்ணியானது கீழே விழுந்து அதுவே அபிஷேகமானது. இப்படி 4 காலமும் இரவு கண் விழித்து விரதம் இருந்து சிவ அர்ச்சனைகள், வில்வத்தை ஒன்றொன்னா அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணது, இதெல்லாம் சிவனுக்கு பிடித்து போய் சிவபெருமான் தன்னுடைய கணங்களை ஏவி அவனை வந்து என்னுடைய உலகத்திற்கு கொண்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டு அந்த வேடுவனுக்கு அவர் ஆனவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அருளை பகிர்ந்து கொள்கிறார். அந்த யமதூதர்கள் அந்த வேடுவனோட உயிரை பறிக்க முடியலை. ஏன்னா அந்த உயிர் வந்து யாருக்கு தேவை? சிவபெருமானுக்கு தேவை. ஏன்னா அவனுடைய அருளை பெற்று விட்டார், சிவனுடைய அருள் கிடைச்சாச்சு. ஆகையினால அந்த வேடுவனுக்கு, அறியாத அந்த வேடுவனுக்கு அவ்வளோ அழகாக ஒரு அருளை சிவபெருமான் அருளி இருக்கிறார்னு எடுத்துக்கலாம். அன்றைய காரியங்கள் எல்லாம் நடந்த காலமானது சிவராத்திரி காலம்னு சொல்கிறது. முதல் காலத்தில் அவன் விரதம் இருந்தது, 2வது காலத்தில் சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணது, 3வது காலத்தில் சிவலிங்க திருமேனிக்கு தன்னுடைய மாட்டு கொம்பினால் இருக்கக்கூடிய தண்ணியானது அபிஷேகமானது, 4வது காலத்தில் அருளை பெற்றிருந்தது. இந்த மாதிரி சிவபெருமானுடைய திருவிளையாடல் வந்து அவ்வளவு அழகாக வேடுவனுக்கு அருளை வாரி வழங்குகிறார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியறது? தெரிந்து செய்கிற பூசைங்கிறது வேறு, தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு பூஜைங்கிறது வேறு. அதுக்கும் இதுக்கும் என்ன பலன் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தெரியாமல் நாம் எதையும் எதிர்பார்த்து செய்யலை அந்த பூஜையை, அதனால் அவனால் கண் விழிக்க முடிஞ்சது, அவனால் அந்த அர்ச்சனைகளை செய்ய முடிஞ்சது, அவனால் அபிஷேகத்தை செய்ய முடிஞ்சது, பூஜிக்க முடிஞ்சது. ஆனால் தெரிந்து பூஜை பண்ணக்கூடியது 1 மணி நேரத்தில் அபிஷேகம் முடித்தாதான் அடுத்த பூஜைக்கு நம்ம வந்து போக முடியும், அடுத்து நாம் குடும்பத்தோட கடைக்கு போகணும், இப்படி நிறைய அலுவல்களை வைத்து கொண்டு கோவிலுக்கு போய் நம்ம பூஜை பண்ணிட்டு வருவோம்.
ஒரு நேரத்தை நாமளே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இத்தனை மணி நேரம் தான் நம்ம கோவிலில் இருக்க முடியும், இத்தனை மணிக்கு நம்ம ஷாப்பிங் போகணும், இத்தனை மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம ஒரு கட்டாயம் வைத்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் கட்டாயம் வைத்துக்கிட்டு இல்லாமல் நாம் எதையும் எதிர்பார்க்காம, பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு சிவ பூஜையானது சிவன் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்தையும் ஒரு அருளையும் நமக்கு பெற்றுத்தருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இதைத்தான் திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு. திருப்புகலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் திருத்தாண்டகம்னு சொல்லக்கூடிய தனது தேவார பாடல்களில் அவர் அழகாக விளக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கல்லானை மந்தி கனி கொடுத்து பூஜை செய்யும் வில்லானை வேடன் விழைந்திரஞ்சும் வெஞ்சினத்து கொல்லானை மேல் தோல் உரித்து போர்த்தானை கல்லானை காண கைலாயந்தானே தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவார பாடல்களை அழகாக சொல்கிறார். கல்லானை, ஒரு குரங்கானது என்ன பண்ணுறது? அது பூஜை செய்கிறது. யாரை பூஜை பண்ணுறது? கல் ப்ளஸ் ஆணை, கல்லினால் ஆன சிவலிங்க திருமேனியை பூஜை பண்ணுறது. எப்படி பூஜை பண்ணுறது? தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடித்து பழகிய அந்த கனியை சிவபெருமானுக்கு படைக்கிறது, அன்போடு படைக்கிறது. அப்படி அன்போடு படைக்கக்கூடிய அந்த மந்திக்கு, அந்த குரங்கிற்கு சுவாமி அருள் பாலிக்கிறார். அடுத்தபடியாக என்ன செய்கிறாரு? கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். தனது கண்ணை அன்போடு கொடுக்குறார். அது கனியை கொடுத்தது, இவர் அன்போடு தன்னுடைய கண்ணையே கொடுக்குறார். அந்த கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனாருடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணப்ப நாயனாருக்கும் அந்த அன்புக்கு அடிபணிந்து இறைவனாகப்பட்டவர் அருள் பாலிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக நான் இப்போ சொன்ன வேடுவனுடைய அருள். அந்த வேடுவனுடைய கதையில் என்ன? இவங்கெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, சுவாமின்னா என்னன்னே தெரியாது, ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு வேடுவனுக்கு வெறும் எப்போ பார்த்தாலும் கொலையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேடுவன் அவன். ஆன்மானாலே என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு வேடுவனை கூட தனது அருளை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? தனது அருகிலே அவர் வைத்துக்கிறார். இப்படி மந்தியின் பூஜை, வேடுவனுடைய பூஜை, மனுஷர்களுடைய பூஜை எதுவாக இருந்தாலும் அன்போடு கருணையோடு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு தூய மனதோடு அளிக்கக்கூடிய எந்த ஒரு பூஜையையும் பொருட்களையும் இறைவன் பெற்றுக்கொள்கிறார், அதற்கு மயங்குகிறார். அதனால் அவர் அருள் பாலிக்கிறார் என்பதுதான் திண்ணமாகிறது. ஆகையினால் இந்த மாதிரி ஒரு சிவபூஜை, எதிர்பார்த்து செய்யக்கூடிய பூஜைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய பூஜைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகையினால் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த நாள் சிவராத்திரி நாளாக இருக்குது. சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் சிவனுடைய அருள் நிறைந்திருக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. அடுத்தபடியாக ஆலாகால விஷம், இறைவன் என்ன பண்ணுறாரு? ஆலாகால விஷம் அருந்தி பக்தர்களை காத்த ஒரு காலமும் சிவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாசுகியை கடையிறாங்க. பெருமாளுடைய பாம்பு, அந்த பாம்பான வாசுகியை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கிறார்கள். அப்படி அமிர்தத்தை எடுத்து கடையும் பொழுது வாசுகியினுடைய நாக்கிலேருந்து அந்த விஷமானது பொங்கி வெளியே வருது. வெளியில் வந்த உடனே அந்த வாசுகியினுடைய அந்த ஆலாகால விஷமானது பூமியில் வந்தால் எல்லா விதமான உயிர்களுக்கும் கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பட்சத்தில் உலகை காக்க எண்ணிய அந்த ஈசன் அந்த ஆலாகால விஷத்தை போய் அருந்திடுறார். உடனே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. ஒரு நிமிஷம் கண்ணை கடவுள் மூடினா என்ன ஆகும்? உலகமே அழிஞ்சு போயிடும். உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த அம்பாள் பராசக்தியானவள் அந்த விஷத்தை, தேன் மாதிரி பருகிய அந்த விஷத்தை இறைவனுடைய தொண்டைக்கு கீழே போகாமல்
தொண்டை மேலே இருக்க வைக்கிறதுக்காக அந்த அம்பாள் கௌரியாகப்பட்டவள் இறைவனுடைய கழுத்தை போய் பிடிச்சிடுறாங்க. அந்த கழுத்தில் நின்று இருக்கக்கூடிய அந்த ஆலாகால விஷமானது அன்றை முதல் அங்கேயே நின்றுது. அந்த தொண்டை பகுதியிலே நின்று கீழே இறங்கலை. அதனால தான் சுவாமிக்கு நீலகண்டன் அப்படின்னு அன்றைய தினம் தேறி அந்த பெயரானது விளங்க பெற்று வருகிறது. சுவாமிக்கு ஏன் நீலகண்டன் பேர் வந்ததுன்னா அதனால தான். அந்த சம்பவம் நடந்த ஒரு நாளும் சிவராத்திரி நாள் என்றே சொல்வார்கள். சிவராத்திரி அன்னைக்கு தான் சுவாமி ஆலாகால விஷத்தை உண்டு பக்தர்களை காத்து ரட்சித்த ஒரு காலம். அதுதான் அந்த லிங்கோத்பவ காலம்னு சொல்லக்கூடிய நடுநிசி. லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறது 16 நாழிகை, சாயங்காலம் 6 மணிலேருந்து 16 நாழிகை கழிச்சு. ஆனால் இந்த 11:30லேருந்து 12:30 மணிக்கு வரைக்குமான நடுநிசி காலங்கிறது லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறது. அந்த காலம்தான் இந்த ஆலாகால விஷத்தையும் சுவாமி அருந்தி உலகை காத்தருளிய ஒரு காலம் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் அந்த சிவபுராணங்கள் நிறைய ஈஸ்வர சங்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை சைவ சமய குறவர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாது இந்த பதிவிற்கு அடுத்தபடியாக ஈஸ்வர திருமணம், சிவசக்தியினுடைய திருமணத்திற்கும் சிவராத்திரிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம அடுத்த பதிவிலிருந்து பார்ப்போம்.